நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஆடவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கனடாவில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த ஒருவர் ஆட்டிறைச்சி சாப்பிட ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்திருக்கிறார். இந்த சம்பவம் என்ன, இதுக்கு பின்னாடி என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்ற அத்தனை விடயங்களை நான் உங்களோடு முற்றுமுழுதாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முன்பதாக நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற நபர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிவிட்டு நீங்கள் வீடியோவை போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருந்து யாழ்ப்பாணம் வருபவர்களாக இருந்தால் இந்த வீடியோ அவதானமாக பாருங்கள். நிறைய பேர் இப்படியான நிறைய விஷயங்களை ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த வகையில் நிறைய விடயங்களை நான் சொல்லணும் என்ற ஆசை. இதில் சில இடங்களில் சில விடயங்கள் தொழில் ரீதியாக நிறைய பேரை பாதிக்கப்படுகிறது. அதனால் நிறைய விஷயங்களை பகிர முடியல. ஆனாலும் இப்படிப்பட்ட விஷயங்களை பகிரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இதோடு சேர்ந்து இது சம்பந்தமாக இன்னும் ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து விடுறேன். வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வெளிநாடு அல்லது புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகின்ற அத்தனை பேரும் ஆசைப்படுகின்ற விஷயம் ஒன்று, இந்த ஆட்டிறைச்சி சாப்பிடணும். அதுவும் குறிப்பாக நெடுந்தீவு அல்லது தீவ ஆடு வேண்டி அடித்து சாப்பிடணும், இரத்த வர சாப்பிடணும். இப்படி என்றது புலம்பெயர் தேசத்தில் இருந்து யாழ்ப்பாணம் எங்களுடைய வடபகுதிக்கு வருபவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு அல்லது ஒரு ஆசை. ரெண்டாவது விடயம், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூழ் குடிக்கணும் அல்லது கூழ் காய்ச்சி குடிக்கணும் அப்படின்ற 2 பெரிய ஒரு கனவுல எல்லாருமே வருபவர்கள். 100% மக்கள் ஒன்றில் ஆடு வேண்டி அடித்து சாப்பிடுவாங்க, இல்லாவிட்டா கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க. 2 விஷயமும் கட்டாயம் சம்பவமாக இடம்பெற்றிருக்கும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் இதில் பார்க்க போகிறோம். கனடாவிலிருந்து யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த 65 வயதான நபர் ஒருவர் ஒரே நாளில் ஆட்டிறைச்சிக்கு ஆசைப்பட்டு 2 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்திருக்கிறாரு. இந்த சம்பவம் எங்கே பதிவாகி இருக்கிறது என்றதை தாண்டி இவருக்கு இந்த நெடுந்தீவு ஆசை அல்லது தீவகத்தினுடைய இறைச்சியை சாப்பிடணும் அப்படின்றது இவருடைய ஆசையாக இருக்கிறது. இவர் காரை நகரில் இருந்து தன்னுடைய மருமகள் அது மட்டும் இல்லாமல் உறவினர்களோடு 2 வாகனத்தில் ரிக்ஷாவில் போயிட்டு ஆட்டிறைச்சியை நாங்கள் இலவசமாக அல்லது ஃப்ரீயாக 3000 ரூபாய் கொடுத்துட்டு ஃப்ரீயாக சாப்பிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட 26 நபர்களை கூட்டிக் கொண்டு ரிக்ஷாவுக்கு போயிருக்கிறாரு. அங்கே நுழைவு கட்டணங்கள் உட்பட உணவு கட்டணங்கள் எல்லாவற்றையுமே செலுத்தி விட்டு உள்ள போய் சாப்பிட சென்ற பொழுது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்ததாக சொல்லப்படுறது. அதாவது சிறுவர்களுடன் கூட கூட்டிக் கொண்டு போன சிறுவர்களுக்கு கூட அங்கே எந்த விதமான உணவும் கிடைக்கவில்லை என்பது மட்டுமில்லாமல் ஒருபுறம் தண்ணீர் பூத்தல் கூட இவர்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த நீங்கள் உங்களை யூடியூப்ல பகிர்ந்து விடுங்க அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாரு. காரநகர்ல இருந்து ஒரு அன்பர் ஒருவர், அதாவது கனடாவில் இருந்து இங்கே விடுமுறைக்காக வந்திருக்கிறாரு. இறுதியில் உணவுக்காக அலைந்து திரிந்து விட்டு இரவு 8 மணி அளவில் அங்கேருந்து வெளியேறி பழையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இரவு சாப்பாட்டை முடித்து விட்டு குறித்த ஹோட்டலில் ரீச்சாவில் உணவு கிடைக்காத பல குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேறி வாகனங்கள் மூலமாக அந்த குறிப்பிட்ட இடங்களில் வெளியில் இருக்கின்ற சின்ன சின்ன உணவகங்களில் போயிட்டு உணவு சாப்பிட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. தனக்கு 2 வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தியதுக்காக 80,000 ரூபாவாகவும் 3,500 ரூபாய் மற்றும் 2,000 ரூபாய் பற்றுச்சீட்டை வாங்கியது தனக்கு 75,000 ரூபாய்க்கு மேலே செலவாகியதாகவும், கொட்டலுக்கு சென்று சாப்பிட்டதுக்கு இதர செலவாக மிகுதி காசும் வந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு சாப்பிட சென்றவர்களுக்கு மீள பணம் செலுத்தப்படும் என கூறியிருக்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தமது பற்றுச்சீட்டை தொலைபேசியில் அனுப்பும் பொழுது தங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என இவர் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை குறித்த உணவு திருவிழா செல்வதற்கான முன்பதிவு செய்தவர்களுடைய பணம் ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லி இவர் தன்னுடைய கருத்தை இதை பகிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் சம்பந்தமாக நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன். ஆனால் இந்த 2 லட்சம் ரூபாய் பணம் இழந்தது, அதில் ரிக்ஷாவினுடைய முதலாளி சொல்கின்ற விஷயம் இல்லை, நாங்கள் 3000 ரூபாய் உணவுக்காக கட்டின காசை திருப்பி கொடுக்குறோம், அதே மாதிரி
சாப்பிட்டவர்கள் கூட இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி காசு கேட்கிறாங்க. வெள்ளிக்கிழமை சாப்பிட்டவங்களும் தங்களோட காசை திருப்பி தர சொல்லி கேட்கிறாங்க. சனிக்கிழமை சாப்பிட்டவர்கள் அவர்களுடைய விவரங்கள் எல்லாமே வந்து ஒன்றொன்றாக இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலை செய்த பெண் என்று சொல்கின்ற அந்த பெண்ணினுடைய அவர் சாப்பிட்ட உணவு, அதே மாதிரி இன்னொரு நபர் ஒருவர் தனக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி தட்டோட நின்று தனக்கு கிடைச்சது வந்து கோப்பை மட்டும்தான் சொல்லி சமூக ஊடகத்தில் சொல்கின்றப்ப அவர் எங்கெங்கே சென்று சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்து வீடியோக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக யார் இந்த நிகழ்வில் வந்து ஊடகங்களின் ஊடாக நிகழ்வை குழப்பினார்களோ அவர்களினுடைய வீடியோக்கள் ஒன்றொன்றாக இப்ப சமூக வலைத்தளங்களில் போடுறாங்க. ஆனா இந்த நபர் சொல்கின்ற இந்த விஷயம், அதாவது தனக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் லாஸ், தான் வந்து 26 பேரோட போனா தனக்கு வந்து அந்த 3000 ரூபாய் காசு கூட தனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சமூக ஊடகங்களின் ஊடாக இவர் முன்வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வதை தாண்டி இந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து 26 பேர் நாங்கள் அன்லிமிட்டட், அதாவது வந்து அளவுக்கு அதிகமான உணவை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போனது இவர்களுடைய முட்டாள்தனமா, அல்லது இது வந்து அவர்களை ஏமாற்றிய நிறுவனத்தினுடைய முட்டாள்தனமா என தெரியல. ஆனால் இவர் சொல்லியிருக்கின்ற விஷயம் என்னன்னா, இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தார். தாங்கள் குறிப்பாக சமூக ஊடகங்கள்ல வந்த விளம்பரம், அதாவது குறிப்பிட்ட ஒரு சில யூடியூபர்ஸ், வலையொலி சகோதரர்கள், அதே மாதிரி குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய சமூக ஊடகங்களாக இருக்கிற ஊடகங்கள்ல வந்த அளவு கடந்த பொய்யான விளம்பரங்களை நம்பித்தான் நாங்கள் இந்த விஷயத்துக்காக நாங்கள் போயிருந்தோம், அதாவது உணவு திருவிழாவுக்காக போயிருந்தோம் அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டாக அவர் முன்வைக்கிற விஷயம். ஆனா இப்ப என்ன ஒரு விஷயம் வந்து இதுல ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இப்ப இவருடைய குற்றச்சாட்டுல இவர் 2 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததை தாண்டி ரிக்ஷாவில், அதாவது இந்த குறிப்பிட்ட உணவு திருவிழாவுக்கு கலந்து கொண்டவர்கள், அங்கிருக்கின்ற பொருட்களை களவாடி கொண்டு போனவர்கள், லைட்ல இருந்து பல்பில இருந்து டெக்கரேஷன் அலங்கார பொருட்கள்ல இருந்து திருடி கொண்டு போனவர்கள் எல்லாருடைய வீடியோ கிளிப்ஸையும் வந்து ஒவ்வொருவருடைய முகங்களையும் நேரடியாக சமூக ஊடகங்கள்ல வெளியிட போவதாக அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து ஒவ்வொன்றாக வெளியிட போறேன் அப்படி என்று சொல்லி. ஆனால் ஒரு நிறுவனத்தினுடைய நிகழ்வாக பொது வழியில வருகின்ற பொழுது அந்த நிறுவனத்தினுடைய பொதுவழி நிகழ்வாக இருக்கின்ற அந்த பட்சத்தில் அவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு மக்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு கட்டணத்தை செலுத்தி ஒரு நிகழ்வை செய்கின்ற பொழுது அந்த கட்டணத்துக்குரிய எதிர்பார்ப்பு தங்களுக்கு கிடைக்காத பொழுது, அதற்கான சேவை தங்களுக்கு கிடைக்காத பொழுது மக்கள் அதற்காக பொது வழியில வருகின்ற பொழுதும் அதை வந்து சரியாக மக்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு நிறுவன ரீதியாக ஒருவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பொது வழியில பகிர்கின்ற பொழுது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறதா அப்படின்றது கேள்விக்குறி. அதுல இன்னும் ஒரு விஷயம், நீங்க அப்படி ஒருவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வருகின்ற பட்சத்துல வந்து குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாமா, நிறுவனம் வந்து எங்க மீது தன்னுடைய பிழையை மறைப்பதற்காக என்ன சொல்றது எங்க மீது குற்றங்களை சுமத்துகிறது அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு நாங்க சட்ட ரீதியாக யாராவது தெரிஞ்சவங்க அதை வெளிப்படுத்துங்க. என்ன சொன்னா, இப்ப நீங்கள் 2 பக்கமும் இருக்கு. இதுல இந்த நீதிப்பட்டியிலிருந்து, சட்டியிலிருந்து, கருவாப்பட்டையிலிருந்து, மற்ற வேற என்ன பல்புகள்ல இருந்து, புட்டு பானையிலிருந்து, புட்டு மூடியிலிருந்து களவெடுத்து போன எல்லாருடைய வீடியோ ஃபுட்டேஜும் வெளியிட போவதாக அதனுடைய நிர்வாகம் வந்து சொல்லியிருக்கு. ஆக வந்து இதுல வந்து மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள் என்பதை கடந்து அந்த குறிப்பிட்ட நிர்வாகம் நான் 3000 ரூபாய் தருகிறேன் என்கின்றது பெரிய விஷயம் கிடையாது. நான் ஏற்கனவே இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ பகிர்ந்திருந்தேன். நான் இந்த அண்ணாக்காக திரும்பி இந்த வீடியோ போடுறேன். என்னென்னு சொன்னா, நிர்வாகம் குறிப்பிட்ட கட்டணம், அதாவது நுழைவு கட்டணம் திருப்பி கொடுக்கலாம். ஆனால் இதர செலவுகளாக இருக்கிற வாகன கட்டணங்களா இருக்கலாம், திரும்பி போறதுக்கு சாப்பாடு இல்லைன்னு அவ்வளவு சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் நேர விரயம், குழந்தை பிள்ளைகளை கொண்டு வருகின்ற பொழுது குழந்தை பிள்ளைகளை தொடர்கின்ற டார்ச்சர்கள், மன உளைச்சல்கள், சன நெரிசல்கள், அந்த அதுகளுக்குள்ள ஒரு காயங்கள் வலிகள் வந்து அதுக்கான மருத்துவ சிகிச்சைகள், இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள வந்து அடங்கி இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட நிறுவனம் பதிலளிக்குமா அல்லது குறிப்பிட்ட நிறுவனம் அந்த இழப்பீடுகளை செய்யுமா
அப்படின்றது இங்க கேள்விக்குறி. இனியும் இந்த விடய சம்பந்தமாக இதை தொடர்ச்சியாக பேச விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு உதாரணத்தை ஒரு சௌர தருகின்ற பொழுது அதை பகிர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் உங்களுடைய கட்டணங்களாக நிறைய இழந்திருப்பீங்க. இதில் எல்லாரும் 3000 ரூபாய் பணம் எடுத்திருப்பீங்களா அப்படின்றது இங்கே வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் சரியா யாராவது ஒரு சிலர் எடுத்திருப்பார்கள், நிறைய பேர் எடுக்காம விட்டுருப்பாங்க. இப்போ இந்த அண்ணா சொல்கின்ற கருத்தின்படி எனக்கு ஒரு கரண்டி ஆட்டிறைச்சி சாப்பிடுவதற்கு 2 லட்சம் ரூபாய் செலவா அப்படின்ற பொழுது பெரிய ஒரு செலவாக அந்த செலவு பார்க்கப்படுறது. சில நேரங்களில் கனடா நீங்கள் சொல்லுவாங்க கனடாவில் இருந்தவருக்கு 2 லட்சம் பெரிய காசாண்டு. ஆனால் இங்கே இருக்கின்ற ஒரு அன்றாட வேலை செய்கின்ற நபராக இருக்கின்ற பட்சத்தில் அந்த அன்றாட கூலி தொழிலாளிக்கு அந்த படம் அது பெரிய ஒரு அமௌண்டாக இருக்கும். அதை விட நிறைய பேர் நீங்கள் இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஐடியா என்னன்னு சொன்னால், இப்படி ஒரு ஆசைப்படுறதுக்கு நீங்கள் அதை ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டர்ஜி பங்கு எடுக்கலாம். சரி, 5000 ரூபாய் வைப்பமே ஒரு ஆட்டர்ஜி பங்கு எடுத்தால் வீட்டில் 4-5 பேர் வடிவாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகலாம், இந்த திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். எதுக்காக இவ்வளவு ஆடம்பரத்தை நம்பி போனீங்கள்ன்றது எனக்கு தெரியலை. போனவர்கள் குறிப்பிட்ட நிறுவனத்தை குற்றம் சாட்டாமல் இது உங்கள் பக்கமும் தவறு இருக்கிற பட்சத்தில் இதில் புலம்பிக் கொண்டு இருப்பது என்னை பொறுத்தவரை அழகான விஷயம் இல்லை. இதை விடுத்து இனி வருகின்ற காலங்களில் இந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதற்கு உங்களால் முடிஞ்ச வரை நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதான் நல்ல விஷயம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இழந்த பணம் இழந்ததால் இனி யாருடைய வீடியோ ஃபுட்டேஜ்கள் வரப்போகுதோ அதுக்கான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க தயாராருங்க. இதோட இந்த விஷயம் இனி வருகின்ற வீடியோக்களாக இந்த வீடியோ வராது. இது கடைசி வீடியோ. தொடர்ச்சியாக பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள், நிறைய பேருடைய வழிகள் பகிர்வதற்கு எனக்கு விஷயம் இருக்கு. பார்க்கலாம். நன்றி.